இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சோலோ சிக்கா எதுக்கு கோடி ரோட்ஸை அடிச்சு நொறுக்குனார் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சோலோ சிக்காவோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜே இஸ்ரோ வர்சஸ் கோடி ரோட்ஸ் நடக்குமா அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பற்றி தெரிஞ்சுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே இஸ்ரோ வர்சஸ் டேமாட்டோங்க அண்ட் ஜேக்கப் ஃபக்ட் இவங்களுக்குள்ள ஒரு டாக் மேட்ச் நடந்துச்சு ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட். அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சோலோ சிக்கா வருவார், சோலோ சிக்கா வந்து அட்டாக் பண்ணுவார். இதே போல தான் ராவுல வந்து சிஎம் பங்க் வர்சஸ் செமிசைன் மேட்ச்ல செமிசைன் முடிஞ்ச மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் கெவின் ஓவன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவார்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. அதே போல தான் இங்கேயும் சோலோ சிக்கா ரிட்டர்ன் வந்து அட்டாக் பண்ணுவார்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை பல ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜே ஈசோ இன்னும் வரைக்கும் யாரை நான் சேலஞ்சு பண்ண போகிறேன் அப்படின்றதே இன்னும் வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா அது சொல்லாமே தான் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எந்த சாம்பியன்ஷிப்புக்கு அதுன்றதே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ராவில் பார்த்தா ஜே ஈசோ வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா இப்போ அந்த ரூமரை பார்த்தா ஜே ஈசோ வந்து இந்த வாட்டி இந்த சாம்பியனை ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, WWE சாம்பியனும். ஆனால் ஜே ஈசோட்ட கோடி ரோட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து மிஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணிடுவார். ஜே ஈசோ இந்த வருஷம் ஹெட்டிங் பண்ண போகிற ரெஸ்ல்மேனியாவில் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாரு, ஒன்னு அவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லி கோடி ரோட்ஸ் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆன கோடி ரோட்ஸ் வந்து ஜே ஈசோட்ட போய் கேட்பாரு, நீ இன்னும் முடிவு எடுத்துட்டியானு, என் மண்டைக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரையும் பத்தி இன்னும் முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூடில் ஒரு முக்கியமான வார்த்தையை ஜேக்கப் ஃபக்ட் சொல்லியிருப்பார். ஜேக்கப் ஃபக்ட் இந்த குடும்பத்துக்கு இந்த சாம்பியன்ஷிப் மீண்டும் வரணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து அந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஜே ஈசோ நீ தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால் ஜே ஈசோ இந்த சாம்பியன்ஷிப்புக்கு மோதுனா கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எடுத்துடனே ராயல் ரம்பிள் வின் பண்ணி குவாலிஃபிகேஷன் ஆனாலும் அவருக்கு ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா அப்படி கோடி ரோட்ஸை மோதும் போது ஜே ஈசோ சோலோ சிக்காவை ஒரு வாட்டி சந்திச்சு சோலோ சிக்காவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மோதுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் மீண்டும் ஒரு முறை மேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் சாம்பியன்ஷிப் மேட்ச் வர வாய்ப்பு இருக்குது. அதில் ஜெயிக்கிறவங்கள ஜே ஈசோ மோதுற மாதிரி அப்படின்ற மாதிரியும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவை எப்படியாவது அந்த மேட்ச்சில் ஆட் பண்ணி விட்டு இல்லை ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக கூட மாற்றுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னா எஜ்ஜி வர்சஸ் டேனியல் பிரைன் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்ன்ற மேட்ச் நடந்து எஜ்ஜி ராயல் ரம்பில் வின் பண்ணாலும் இந்த மேட்ச் நடந்துச்சு. அதே போல் இப்போ ஜே ஈசோ ராயல் ரம்பில் வின் பண்ணாலும் சோலோ சிக்கா வர்சஸ் ஜே ஈசோ வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச்சில் சோலோ சிக்காவை பீட் பண்ணி ஜே ஈசோ சாம்பியன் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.